தெரியும். இந்த நாட்டை பொறுத்தவரையிலும் இந்த பிரதேசங்களை பொறுத்தவரையிலும் பல்வேறு தரப்பட்ட ஆகவே இந்த வேளையிலே எமது இந்த பொதுக்கூட்டத்திற்காக இங்கு வருகை தந்து கொண்டிருக்கும் எமது அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எமது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தோழர்களை நாங்கள் இங்கு வரவேற்றவர்களாக எங்கே உங்கள் கரகோட்டம் எமது அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் எமது ஆதரவிற்கும் உள்ளான எமது அன்றகுமார் திசாநாயக்க தோழர்களே, இங்கு உங்களை நாம் இந்த மண்ணில் நாங்கள் அன்பாகவும் ஆதரவாகவும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நாங்கள் உங்களை வரவேற்க நாங்கள் கடமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இவ்வாறான வேளையிலே ஊழல்வாதிகள் தோற்கடிக்கப்பட்டு எனினும் துரதிர்ஷ்டவசமாக ஓரிருவர் மீண்டும் பாராளுமன்றத்திற்குள் சென்றிருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் பல்வேறு தரப்பட்ட முற்போக்கு ரீதியான மாற்றங்களை நாங்கள் செய்து வருகின்றோம். உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் எமது பாராளுமன்றத்தில், அதாவது நான் நினைக்கின்றேன் இந்த வாரம் நாங்கள் எமது பாராளுமன்றத்திலே ஊழல் மோசடிகள் மூலமாக பெறப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்யும் சட்ட மூலம் ஒன்றினை நாங்கள் தற்பொழுது நிறைவேற்றியிருக்கின்றோம். அது ஒரு மிகவும் முக்கியமான சட்டமூலம். அது ஒரு புறம் இருக்க, இந்த தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு பின்னர் சில பல ஊழல்வாதிகளின் அவர்களுக்காக முகநூல் உட்பட பல்வேறு தரப்பட்ட விடயங்களில் எழுதி கொண்டிருக்கும் பல